ஒரு வருடம் ஒவ்வொரு வருடம் போல மிக முக்கியமான ஒரு வருடமாகும். ஆனால் வருடம் போக போக ஆண்டவருடைய கிரியைகள் மிக நேர்த்தியாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆதாம் பாவத்தில் விழுந்த பிறகு முற்காலங்களிலே தேவன் பங்கு பங்காக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் தீர்க்கதரிசிகள் மூலமாக. ஆனால் காலம் நிறைவேறின போது தன்னுடைய குமாரன் மூலமாக தீர்க்க தரிசனம் சொன்னார். குமாரன் மூலமாக கர்த்தர் திருவுளம் பற்ற ஆரம்பிச்சிட்டார். இப்பொழுது சபையில் ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து திருவுளம் பண்ணுறார். அப்படின்னா என்ன நம்ம பார்க்குறோம் என்றால், ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவருடைய கிரியைகள் நேர்த்தியாக பெருகி கொண்டே போகிறது. பூர்வ காலங்களில் நான் பார்க்குறேன், இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய கிரியைகள் தாக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். தேவனுடைய கிரியைகள் அனுமதிக்கலை. ராஜாக்கள் நியாயாதிபதிகள் காலத்துக்கு பிறகு ராஜாக்களை கேட்டிருக்க கூடாது, கேட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ராஜாக்கள் காலத்தில் ராஜ்யங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. பிறகு சபை தேவர் ராஜ்யத்தின் மக்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். சிதைக்கப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. கடைசியில் 400 வருஷம் இருண்ட காலம். அப்போ பார்த்தா எல்லாமே அப்படியே சரிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது நம்மளுடைய பார்வையில். இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய கிரியைகள் சரிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் பைபிள் நல்லா சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தேவன் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றி கடைசியில் நிறைவாக குமாரன் மூலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்குறத வச்சு கணக்கு போட முடியாது. தேவனுடைய கிரியைகள் வித்தியாசமானவைகள். தேவன் அதன் காலத்தில் அவருடைய கிரியைகளை நேர்த்தியாய் செய்கிறார். வரப்போகிற வருஷத்துலேயும் ஆண்டவருடைய கிரியைகளை நேர்த்தியாய் செய்ய போகிறார். கண்டிப்பாக நேர்த்தியாக செய்வார். அப்படி இந்த வருஷத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களோ அல்லது தேவன் கொடுத்த வழிநடத்தலோ நேர்த்தியாக செய்யலன்னா அதுக்கு காரணம் தேவன் கிரியை செய்யலன்ற அர்த்தம் அல்ல. ஏசு அழகாக சொல்கிறார், என் பிதா ஆதி முதல் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், அதனால் நானும் கிரியை செய்கிறேன். ஓய்வு நாளில் ஏன் சுகப்படுத்துனீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஏசு சொல்கிறார், என் பிதா கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நான் பார்க்குறேன், என்னால் சும்மா இருக்க முடியல, நான் எதை பார்க்குறேனோ எதை கேட்குறேனோ அதை செய்கிறேன். ஸோ பிதா ஆதியிலிருந்து கிரியை செஞ்சு கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவோட காலத்தில் ஏன் நேர்த்தியாக செஞ்சார்னா, அதை எக்ஸாக்ட்லி பார்த்து அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த பூமியில் இருந்தார். இந்த பூமியில் அதை பார்க்கவும் அதை சரியாக செய்யவும். ஏன் 3.5 வருஷத்தில் அவரோட ஊழியம் அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு? அதுக்கு காரணம் சரியாக பார்த்தாரு, சரியாக செஞ்சார். சரியாக பார்க்குறதுக்காக காலையில் எழுந்திருச்சு அவர் போய் பார்க்குறதுக்காக போனார். விடிய காலம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அவரோட ப்ரேயர் டைமாக இருந்துச்சு. விடிய காலம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 4 ஹவர் அவரோட ப்ரேயர் டைமாக இருந்துச்சு. அங்கே தான் எல்லாம் பார்த்துட்டு அதை நேரடியாக வந்து மக்கள்கிட்ட அவரால் செய்ய முடிஞ்சது. இப்போ தாஸ்தா குளத்தில் எத்தனையோ பேர் வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க, யாரையுமே சுகப்படுத்தலை. எதை பார்த்தாலும் நேராக போய் 38 வருஷம் ஒருத்தனை மட்டும் சுகப்படுத்திட்டு வெளியாயிட்டார். ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செஞ்சார், நேர்த்தியாக பேசினார். எதை கேட்டார் அதை பேசினார், எதை பார்த்தார். அதனால் தேவனுடைய கிரியைகளை நேர்த்தியாக செய்ய முடிஞ்சது. அதனால தான் வரப்போகிற வருஷத்தில் தேவன் கிரியை செய்யணும்னு நம்ம ஜெபிக்கிறத விட நாம் கேட்கணும், நம்ம பார்க்கணுன்னு ஜெபிக்கிறதா ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்க்க கண்களை கொடுப்பார். இந்த வரப்போகிற வருஷத்துடைய தேவனுடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும். சகலத்தையும் மேற்கொள்கிறதா இருக்கும். தேவராஜ்யம் மேற்கொள்கிறதாக இந்த வரப்போகிற வருஷத்தில் நாம் செயல்படுறதை பார்க்கலாம். இந்த வரப்போகிற வருஷத்தை நான் எப்படி பேர் வச்சிருக்கிறேன்டா, த இயர் ஆஃப் காட்ஸ் பவர். இயர் ஆஃப் காட்ஸ் பவர்னா இந்த வல்லமையை பற்றி பேச கிடையாது. இயர் ஆஃப் காட்ஸ் பவர்னா இயர் ஆஃப் காட்ஸ் ரெய்னிங், ஆண்டவருடைய ஆளுகையின் வருஷம் என்று நான் பெயர் சூட்டியிருக்கிறேன். இந்த வரப்போகிற வருஷத்தை உங்களுக்கும் ஆண்டவர் சில வெளிச்சத்தை கொடுத்துருப்பார். நீங்கள் வரப்போகிற வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. பேர் வைக்கிறது நல்லது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செஞ்சு முடிஞ்சோன்னே இந்த நாள் நல்லதுன்னு பேர் சொல்லிட்டான். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் படைச்ச காரியங்களை பார்த்துட்டு அது நல்லதுன்னு பேர் வச்சான். நல்லா இருக்குன்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளுக்கு, ராஜ்யத்தின் நாட்களுக்கு, தேவனுடைய காலத்துக்கு பேர் வைக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நம்ம பேர் வச்சிருக்கிறோம். இந்த வருஷம், இந்த வரப்போகிற 2012 தேவனுடைய ராஜ்யத்தின் ஆண்டு என்று கூட சொல்லலாம், தேவனுடைய பராக்கிரமத்தின் ஆண்டு என்று சொல்லலாம். இதை சங்கீதம் 110 நாம் கோட் பண்ணி தான் இந்த வசனத்தை, இந்த பேரை வைத்திருக்கிறோம். சங்கீதம் 110 அதிகாரத்தில் 3வது வசனத்தில்
உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, the day of your power, the day of your power, உம்முடைய ஆளுகையின் நாட்களிலே, உம்முடைய ஆளுகையின் நாளிலே உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், சபையில் உள்ள மக்கள், தேவ மக்கள், ராஜ்யத்தின் மக்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது விடிய காலத்திற்கு கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு கண்டிப்பாக பிறக்கும். பனி பிறக்கிறது போல, பனி பொழியிறது போல ஒரு யவன ஜனம் பிறக்கும். அது எப்ப நடக்கும்னா, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளில் தான் ஜனங்கள் மனப்பூர்வமாக மாறுவாங்க. தேவனுடைய ஜனங்கள் சபையில மனப்பூர்வம் உள்ளவர்களாக மாறணும். தேவனுடைய ஊழியக்காரங்க மனப்பூர்வம் உள்ளவர்களாக, வாலண்டியர்ஸாக, வில்லிங்னஸோட, உற்சாகத்தோட மனப்பூர்வமாக செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா ஜனங்களும், நீங்களும் நானும் அதுதான் விரும்புகிறோம். மனப்பூர்வம் உள்ளவர்களாக, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக மாறணும்னு நம்ம விரும்புகிறோம். இப்படி ஜனங்களும் சபையும், இந்த சபையில் உள்ள மக்களும் பரிசுத்த அலங்காரமும் மனப்பூர்வம் உள்ளவர்களாக மாறிட்டாங்கன்னா, வெளியிலிருந்து அதிகாலையில் ஒரு பனி எப்படி அப்படியே எல்லாத்தையும் நிரப்புதோ அந்த மாதிரி ஒரு யவன ஜனம் நிரப்பும் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஒரு யவன ஜனம் பிறக்கும். நான் நினைக்கிறேன் கடைசி காலத்துடைய இவாஞ்சலிசம் இவாஞ்சலிசம் ஆஃப் காட், நாட் இவாஞ்சலிசம் ஆஃப் சர்ச். நம்மளுடைய இவாஞ்சலிசமாக இருக்காது. நம்மளுடைய இவாஞ்சலிசம் இப்போ ஒரு நாள் ரட்சிப்புல கொண்டு வரோம்ல, அது நம்மளுடைய இவாஞ்சலிசம். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறாரு, இல்லைன்னு சொல்ல. பட் கடைசி கால இவாஞ்சலிசம் அப்படியே கூட்டமாக, ஏன்னா ஆண்டவர் கடைசியாக முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குன்னு சொன்ன மாதிரி, ஆதியில் அறுவடையை விட கடைசியில் உள்ள அறுவடை பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஜனங்கள் மனப்பூர்வம் உள்ளவர்களாக மாறணும்னா, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக மாறணும்னா, அது மட்டுமல்ல, ஒரு யவன ஜனம் பிறக்கணும்னா தேவனுடைய பராக்கிரம நாள் வரணுமா. சபையில் தேவனுடைய பராக்கிரமத்தின் நாள் வரணும். த டே ஆஃப் காட்ஸ் பவர். தேவனுடைய பராக்கிரமத்தின் நாள் வரணும்னா 2வது வசனம் நடக்கணும். 2வது வசனம் என்னவென்றால், கர்த்தர் சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை சபைக்குள்ள அனுப்புவார். சபைக்குள்ளிருந்து சியோனின் செங்கோலை அனுப்புவார். கவனிங்க, சியோனிலிருந்து வல்லமையுள்ள செங்கோலை சபைக்கு அனுப்புவார். சபைக்குள்ளிருந்து வல்லமையின் செங்கோல் இந்த தேசத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதான் இந்த ராஜ்யத்தின் வருஷம் சொல்றோம். தேவ ராஜ்யத்துடைய அதிகாரம் சபையிலிருந்து செயல்பட வேண்டும், ஊழியக்காரனுக்குள்ளிருந்து செயல்பட வேண்டும். மோசேகிட்டேருந்து செயல்பட்டது போல தேவனுடைய அதிகாரம் நம்மகிட்ட இருந்து, சபையிலிருந்து இந்த தேசத்தில் செயல்படுற வருஷம். ஏன் இந்த தேவ அதிகாரத்தின் வருஷம் அல்ல தேவ ஆளுகையின் வருஷம், தேவ ராஜ்யத்தின் வருஷம்னு நம்ம வச்சிருக்கணும்னா, அதுக்கு ஒரு காரணம் இந்த வருஷத்துடைய எண்ணிக்கை. எண் ரொம்ப முக்கியம். 12 என்ற எண். 2012 இருக்கிறோம். 12 காட்ஸோடைய கிங்டம் நம்பர். 12 என்றாலுமே தேவ ராஜ்யத்துடைய நம்பர். எப்படி தேவ ராஜ்யத்தின் நம்பர் என்று சொல்லுகிறோம் என்றால், முதல்ல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது 12 கோத்திரங்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். 12 கோத்திரங்களாக அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுக்க போகிறார். நல்லா கவனிங்கள், அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுக்க போகிறார். அந்த நாட்டை கொடுக்கறது போது அதான் தேவன் தன்னோட ராஜ்யத்தை தன்னோட மக்கள் மத்தியில் ஸ்தாபிக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்க போறார். இஸ்ரவேல்ல யார் ராஜானா இவரே ராஜாவாக இருக்க போறார். இவரே அந்த மக்களை ஆளுகை செய்ய போறார். இந்த மக்களை இவரே ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் செஞ்ச காரியம் 12 கோத்திரங்களாக பிரிச்சு, அந்த 12 கோத்திரங்கள் என்ன சிம்பாலிக் பண்ணுதுன்னா, இந்த 12 கோத்திரங்களே, இந்த நம்பரே, இந்த 12 கோத்திரமே தேவன் தான் ராஜா என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் வெளிப்பட போகுது, தேவனுடைய மகத்துவம்லாம் இந்த தேசத்தில் வெளிப்பட போகுது என்பது அர்த்தம் தான் இந்த 12 கோத்திரங்கள். 12. அடுத்தது இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது கூட அவர் தன்னோட ராஜ்யத்துக்காக வந்தார். இயேசு சபை கட்ட வரவில்லை, இயேசு ராஜ்யத்தை கட்ட வந்தார் இந்த பூமியில. அந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கு தான் சபை. அந்த ராஜ்யத்தை எக்ஸிக்யூட் பண்றது தான் சர்ச். ராஜ்யத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் சர்ச். சர்ச் ஒரு வாய்க்காலை ஒழிய சர்ச் எல்லாம் ஆண்டவருடைய பிளான் த கிங்டம். அவரோட ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், அவரே இந்த பூமியில் அரசாளணும். அதை தான் கடைசியில் கர்த்தர் இந்த பூமியில ராஜாவாக அரசாள போறார். அவரோட மக்களை கொண்டு இந்த பூமியில் ஆளுகை செய்ய போறார். சரி, விடுவோம். ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது, ஆவிக்குரிய ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய